இருவரும் கட்டி அணைத்து அங்கேயே புரண்டனர். ஆம், 200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மலைக்கு அருகே ஒரு பெருங்கால நதி ஓடும் பகுதியில் மண்ணால் புதைந்துவிட்ட ஒரு அரண்மனை இருந்தது. அதன் பின்புறம் ஒரு சிறிய சப்தமில்லாத சிவன் கோவில் இருந்தது. அந்த அரண்மனையில் இருந்த ராணி மேகநந்தினி தினமும் அந்த கோவிலில் வழிபாடு செய்து வந்தாள். இரவிலே தனியாக அந்த நதிக்கரையில் தவம் இருந்தாள். அவள் மீது ரகசியமாக காதல் வைத்திருந்தான் ருத்ரன், அந்த கோவிலின் காவலாளி. ஆனால் அந்த காதல் வெறுமனே நினைவாகவே இருந்தது. மேகநந்தினிக்கும் இது தெரியும். உண்மையை சொன்னால் அவளுக்கும் அவன் மேல் சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஒரு நாள் எப்பொழுதும் போல நதிக்கரையில் தவம் செய்யும் போது தன் பின்னால் யாரோ நிற்பது போன்று இருந்தது மேகநந்தினிக்கு. சட்டென திரும்பி பார்த்தாள். ஒரு உருவம் தன்னை நோக்கி வருவது தெரிந்தது. அந்த உருவம் மிக அருகில் வர யாரென்று தெரிந்தது அவளுக்கு. அது ருத்ரன். மேகநந்தினி என்று அவன் அழைத்ததும் தேகமெங்கும் ஏதோ செய்தது நந்தினிக்கு. எழுந்து அவன் அருகில் வர, அவனும் அவளை நெருங்க, அந்த குளிர்ந்த இரவில் இருவருக்குள்ளும் காதல் தீ பற்றி எரிந்தது. நிலவொளியின் வெளிச்சத்தில் அவள் தேவதை போல் இருந்தாள். மேலும் தாமதிக்காமல் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டனர். அந்த இருண்ட அரண்மனை, குளிர்ந்த நிலவு, நதியின் சலசலப்பு இவை அனைத்தும் அவர்களின் மோகத்தை தூண்டியது. இருவரும் கட்டி அணைத்து அங்கேயே புரண்டனர். அவன் விரல்கள் அவளின் மேடுபள்ளங்களில் ஓடி விளையாடியது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அவளது ஆடையாகவே அவன் மாறிப்போனான். இரவு முழுவதும் எப்படி போனது என்று தெரியவில்லை நந்தினிக்கு. திடீரென கண் விழித்தவள் விடிந்து விட்டதை உணர்ந்து மெதுவாக தன்னிலை அறிந்தவளாய் அவனை தேடினாள். சுற்றி யாரும் இல்லை. பிறகு மெதுவாக தன்னை சரி செய்து கொண்டு அந்த அரண்மனை, பின்னால் இருந்த கோவில் என எங்கும் அவனை தேடினாள். அவனை காணவில்லை. இப்படியே பல நாட்கள் சென்றன. அவனை பிரிந்து துயரத்தில் வாடினாள் நந்தினி. பிறகு எங்கு அவனுடன் தன்னை இழந்தாளோ, எங்கு அவனுடன் தன்னை இணைத்துக் கொண்டாளோ அங்கேயே அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தாள். அது எதுவரை அவன் அவளை தேடி வரும் வரை இருக்கலாமோ?